ரைட். இன்றைக்கு ஒரு பாத்திரம், அதாவது மரியாள், இவைய வச்சு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவ எப்படி சுதந்தரிச்சு கொண்டா, நாங்க சுதந்தரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஷெட்யூல், அந்த ஒழுங்கை நாங்கள் பின்பற்றி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஆயத்தமா? என்ன சத்தங்க கேள்வி? ஆயத்தமா? சந்தோஷமா? நிறைய பேச போறதில்லை, ஆனா கர்த்தர் எங்க மட்டும் பேச விரும்புகிறாரோ அங்க மட்டும் என்ன செய்வார்? பேசுவார். ரைட், ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. மரியாள் பரிசுத்தமான ஆண்டவர், கடுகளவெனும் பாவம் செய்யாதவர், என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று தைரியமாய் சொன்னவர், கேட்டவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது ஆதியாகம புத்தகத்தை பார்க்கிற பொழுது மனிதன் பிழைவிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ரெண்டு விஷயம். மனிதன் பிழைவிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நான் சொன்னேன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இப்பொழுது வர வேணும். எதுக்காக வர வேணும்? எதுக்காக? மனிதன் இழந்த அந்த சந்தோஷத்தை, மனிதன் இழந்த மன மகிழ்ச்சியை, ஒரு மனம் ஒற்றுமை, அந்த ஏதேனின் வாழ்க்கையை, குளிர்ச்சியான தேவனோடு பேச தகுந்த வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க. ஏனென்றால் மனிதன் இழந்து போனான். ஆண்டவராகிய தேவன் இயேசு என்கிற பெயரிலே இரண்டாம் ஆதாமாக மண்ணுலகம் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். கேருபீன்கள், சேராபீன்கள், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை சர்வ உலகத்தையும் நாங்கள் ஆராய்ந்து, சகல ஜாதிகளையும், ஒவ்வொரு அரசாங்கங்களையும், ஒவ்வொரு ஜாதி ஜாதியான மனிதர்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, கம்பேர் பண்ணுகிற பொழுது, யாருமே பரிசுத்தம் என்னது சொல்லுங்களேன்? பரிசுத்தம். மனிதன் ஏதோ ஒரு வழியில, கண்களினாலோ நடத்தைகளிலோ பேச்சிலோ, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஆதாம் ஏவாளுக்கு பிற்பாடு இந்த பூமி அனைத்தும் பாவத்திலே விழுந்தது. இன்றைக்கும் கூட பாவத்திலாம் இருக்கிறாங்க. விசேஷித்த ஒரு பெண் மரியாள், பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் வானத்தின் மேலிருந்து பூமியின் கீழே என்னவானாராம்? கண்ணோக்கமானார். எதற்காக கண்ணோக்கமானார்? இந்த வேத பகுதியிலே வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் பேசிய ஒரு காரியம், நான் பரிசுத்தர், நான் உனக்காக இறங்கி வர வேண்டும், இந்த மண் உலகத்தின் ரட்சிப்புக்காக நான் இறங்கி வர வேண்டும். நான் இப்பொழுது இந்த பூமியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற ஒரே காரணம், யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்? தேவனி எதை எதிர்பார்க்கிறார்? எதை பார்க்கிறார்? யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்? பரிசுத்தர். ஒரு பாவியான ஒரு பெண்ணுக்குள்ளே அவர் வர முடியாது. அவர் தேர்ந்தெடுக்க இருக்கிறதான பெண்ணும் எப்படி இருக்க வேணும்? எப்படி இருக்க வேணும்? பரிசுத்தமாய் இருக்க வேணும். இதான் மெசேஜ். வாலிப தம்பி, தங்கச்சி, தாய், தகப்பன், வானத்தின் மேலே இருந்து இந்த பூமியின் கீழே ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும்
நாங்கள் அந்தரங்கமான ரூமுக்குள்ள போற நேரத்தில், மறைவிடங்கள்ல போற நேரத்தில் என்ன செய்கிறார்? வாகனங்கள் எடுத்துட்டு போற நேரத்தில் தாய் தகப்பனுக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, உறவினர்களுக்கு தெரியாது. நாங்க போற நேரத்தில் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கு. எதுக்காக மரியாளை தேவன் பார்த்தார் சொல்லுங்க? சரி, ஒரு கேள்வி. இந்த பூமியை அவர் சித்தம் கொண்டார், மண் உலகம் வர வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், மனிதர்களை மீட்டெடுக்க வேண்டும், நல்ல காரியம். அவர் அப்படி செய்தபடினால் தான் இன்றைக்கு மனுஷர்களாக இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை பேசுகிறேன். பரலோக தகப்பன் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்றாலே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னார். சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பன்னார். அவர் எதற்காக பார்க்கிறார் என்றால், இது ஒரு மகத்துவமான ஒரு பொக்கிஷம். எங்க வரப்போகுது? இப்ப ஒரு கற்பத்துக்குள்ள, ஒரு பெண்ணின் கற்பத்துக்குள்ள உதிக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவர்தான் ஆசீர்வாதம். சகல மகிமையும் சுகம் பலன் சகல ஐஸ்வர்யமும் யாருக்குள்ளாக இருக்கிறது? இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அவரே இப்ப என்ன செய்ய போகிறார்? குழந்தையாக பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் மரியாள். இப்ப நான் இதை குறித்து நான் வாசித்த பொழுது அப்படியே நின்றுட்டேன் அந்த இடத்துல. அப்ப நான் எவ்வளவுவற்றிற்கு பரிசுத்தமா இருக்கிறேனோ, நான் எவ்வளவுவற்றிற்கு தேவனோடு வாழ்கிறேனோ, நான் எவ்வளவுவற்றிற்கு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேனோ, அவ்வளவுவற்றிற்கு ஆண்டவருடைய கண்கள் யார் மேல விழும்? சொல்லுங்களேன், யார் மேல விழும்? கிறிஸ்தவர்கள் மேல விழாது. அறிஞ்சு கொள்ளுங்க. சபைக்கு வாரவங்க மேல விழாது. அழைக்கப்பட்டவர்கள் மேல விழும், ஒரு கொஞ்சமா விழும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலதான் கூடுதலாக. ஹல்லேலூயா. அநேகர் அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் காலங்களிலும் கூட, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் கூட அநேகர் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ? சொல்லுங்க. ஆசீர்வாதம் தூர இல்லை ஐயா, தூர இல்லம்மா, கேளுங்க. ஆசீர்வாதம் வெகு கிட்ட, அவ்வளவு தொலைவுல இல்ல, கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவர் யாருக்கு இந்த பொக்கிஷத்தை வழங்கலாம், இந்த மகிமையை, இந்த கிருபையை, இந்த ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். அதற்கு பாத்திரவான்கள் யாரும் இல்லை, அவ்வளவுதான். சில பேர் சொல்றாங்கன்னா சர்ச்சுக்கு போறோம் ஒன்றுமே இல்லையோ. சர்ச்சுக்கு போறது ஒரு வேறது, அது வேற கதை. நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறீர்களா? ஆமென். என்னவாய் இருக்க வேணும்? ஓட்ட வாளியாய், பொத்தல் வாளியாய் இருந்து கொண்டு நாங்கள் தண்ணீர் அள்ள முடியாது. அள்ளினால் என்ன செய்யும்? அதுக்குள்ள வரும் தண்ணீர் வராதுன்னு சொல்லல, வாரது போல என்னவாம் போயிரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாளை குறித்து பார்த்த நேரத்தில் அந்த மோசேயின் கட்டளை, இந்த நியாயப்பிரமாண இந்த கட்டளை சட்டங்களை அவள் அழகாக கடைபிடித்து வாழ்ந்தவள். இன்றைக்கு எங்களுடைய கட்டளை சட்டம் தூக்குங்காப்பம் வேத புத்தகத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாங்க? இன்றைக்கு நான் கேட்கிறேன், கவலையும் வரும். எத்தனை பேர் மரியாள் வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க? எத்தனை பெண்கள் இருந்தாங்க? மோசே நியாயப்பிரமாண கட்டளை சட்டங்களை படிச்சவங்க, அதை கை கொண்டாங்களா தெரியாது, படிச்சவங்க, அதை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. கிருபை யாருக்கு கிடைச்சது? யாருக்கு? மரியாளுக்கு தான். கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. மரியாளை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். மரியாள் நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு முன்மாதிரி. அவைக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவ கடவுள் கிடையாது, கனப்படுத்த வேண்டும். கிருபை பெற்றவளே வாழ்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்ப அந்த விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள பாத்திரவாளா இருந்தவள் யாரு? அடுத்தது பாருங்க,
தூதன் நேரடியாக பேசுகிறார். அடுத்தது யாரோட? யோசேப்போட. அப்ப தூதனோடு நேரடியாய் தொடர்பு கொள்ள பேச பாத்திரவானா இருந்தவன் யார்? யோசேப்பு. இதுதான் ஐயா வேணும். சபைக்கு வாரது எல்லாரும் வரலாம், எல்லாரும் திரள் கூட்டமாக வந்து போகலாம், நல்ல காரியம். அப்படி வார நேரத்தில் தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆனால் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் இருப்பவர்கள் யார் என்கிற கேள்விதான் இங்கே இருக்குது. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அதுவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? வஞ்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சில பேர் கேட்பாங்க, அப்ப சர்ச்சுக்கு வரவங்க அங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, அப்படியோ இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் அலசுற நேரத்தில் அவங்களும் அப்படியோ தான் அவைக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். இந்த வேத புத்தகம் என்கிறதா இந்த சத்திய வேதத்தை தூக்கி இதில் ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்வில் வருகிற பொழுது, இந்த வேத வார்த்தையை நீங்கள் வாசித்து இதை சொந்தமாக்கி கொண்டு உங்க இருதயத்தில் எழுதி இயேசுவோடு கூட நீங்க நடந்து இந்த வேத புத்தகம் இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்தில் பதிஞ்சு இதுல நீங்க சுழியோடுகிற பொழுது, இதுல நீங்க முன்னேறுகிற பொழுது சகல நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. முதலாவது எங்களுக்கு தேவையானது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது? கர்த்தருடைய ஜீவன். சொல்லுங்க, ஜீவன். ஜீவன் நதி அங்க இருக்குது, எங்க கரத்துல ஜீவ நதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஜீவ நதி. இந்த ஜீவ நதியை இன்றைக்கு தூக்கிட்டு கிறிஸ்தவர்கள் வீதிகளில் கொண்டு போக வைக்கப்படுறாங்க. அல்லது தூக்கி கொண்டு போனாலும் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யறது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. ஓ இரு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ஜீவ நதி எப்படிப்பட்டது என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் சுவைத்தேன். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை மாற்றினார், எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், எங்களை ஆசீர்வதித்தார், மரண படுக்கையை மாற்றினார். யாரால ஜீவனை கொடுக்க முடியும்? யாரால எங்களை வாழ வைக்க முடியும்? யாரால பாவங்களை மன்னிக்க முடியும்? யாரால எங்களை ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க முடியும்? நித்திய ஜீவனை கொடுக்க மனுஷனால முடியுமா? முடியாது. எங்களை பார்த்து துப்புறீங்களா? துப்புங்க. இந்த வேதத்தை தூக்கி கொண்டு நாங்க சுமந்து இந்த வேதத்தோட வாழ்றதால எங்களை மதிக்க மாட்டீங்களோ? ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹல்லேலூயா. எங்களை மதிப்பவர் ஆண்டவராகிய இயேசு. பரலோகம் எங்களை மதிக்கிறது, சர்வ சேனை எங்களை மதிக்கிறது. இதுக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு வைரம், எவ்வளவு பணம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு விடுதலை. சரியான விதத்தில் இதை பிடிச்சு கொண்டா வேத வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மறைஞ்சி இருந்த மரியாள் மெதுவாக என்ன செய்யறா? வழியில இப்ப பேசும் பொருள் ஆயிட்டா. வேத புத்தகத்துல என்ன செய்தாச்சு? மத்தேயு திறந்தாலே மரியாள்ற வாழ்க்கை சரிதை என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. நீதிமான்களின் புத்தகத்திலே மரியாளுடைய பெயர், யோசேப்பின் பெயரும் கூட அங்கே இடம்பெற்றிருக்கிறார். மரியாளின் பெயர் வந்திருக்கிறது என்றால், அவ வாழ்ந்த நாட்கள்லையும் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களோட பேர் வரல. ஆனா இவட பேர் விசேஷமாய் இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்று வந்திருக்கிறது என்றால், எவ்வளவு உத்தமமாய், எவ்வளவு பரிசுத்தமாய், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவளாய், பாத்திரவாளாய் அவள் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வியாதி இருக்குது, கடன் தொல்லைகள் இருக்குது, தாங்கொன்னா வேதனைகள், பிள்ளைகள் நிமித்தம், பெற்றோர்கள் நிமித்தம், அல்லது சொந்த பந்தங்கள், நண்பர்கள், தெரியாதனமாக சில பேர் சில காரியங்கள்ல கால் வச்சிருப்பாங்க, அதுல பிரச்சனை இருக்குது. மரியாளை போல சார்ந்து கொள்ள வேண்டியது. அவள் நியாயப்பிரமாண சட்டங்களின் படி அவள் என்ன செய்தாள்? நடந்தாள். அதை வாசித்தது மாத்திரமல்ல, அதை கை கொண்டாள்.
கிருபை பெற்றவளை வாழ்க என்கிறதான ஒரு நாள் வந்தது. கர்த்தர் தூதனை அனுப்பி நேரடியாக அவளை சந்தித்தார். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ள நீங்க இருக்கிற பிள்ளைகள், நீங்க விசுவாசிகள், நீங்க நம்பினால் கர்த்தர் நேரடியாக உங்களுக்கான தூதனை அனுப்புகிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேரடியாக தூதன் வருகிறார், நேரடியாக தூதன் வருகிறார், நேரடியாக உங்களோடு பேச போகிறார், நேரடியாக உங்க பிரச்சனை என்னவென்று கேட்டு எடுக்க போகிறார், நேரடியாக கேட்டு அற்புதங்கள் நடக்கிறது, ஆச்சரியங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஐயா நீங்க கிருபை பெற்ற பிள்ளை, தாயே நீங்க கிருபை பெற்ற நீங்க. ஹalleluya. வாலிப தங்கச்சி நீ கிருபை பெற்றவள். எஸ் லார்ட், ஹalleluya. இப்போ நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. நான் அந்த கிருபையை வாங்கி எடுக்க, அந்த பொக்கிஷத்தை என் வயிற்றிலே சுமக்க, இயேசு என்கிறான பொக்கிஷம், அவர் தர இருக்கிற வெகுமதியை நான் பெற்றுக்கொள்ள நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஆராய்ந்து பாருங்கள். ஹalleluya. சரி செய்யுங்க, சரி செய்யுங்க, சரி செய்யுங்க. இன்றைய அற்புதத்தின் நாள். ஹalleluya. ஜென்ம பாவம் மற்றும் கர்ம பாவம் என்று இருக்கிறது. ஜென்ம பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, ஜென்ம பாவம் என்றால் சந்ததி சாபங்கள் சொல்லுவாங்க. அது ரத்தம், டிஎன்ஏ, அந்த குணங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியோ வருதுன்னு சொல்லுவாங்க சந்ததியில இருந்து. ஹalleluya. இப்படிப்பட்ட பாவம் பின்தொடராத ஒரு நபர் தான் இந்த மண் உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். கர்ம பாவம் என்றால் நாங்கள் செய்கிற பாவம், எங்களுடைய கரத்தினாலே ஓனாக நாங்கள் செய்கிற பாவங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாவியாகிய ஒரு நபர் ஜென்ம பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, கர்ம பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. ஆனபடினால் மன்னன் இயேசு, ஐஸ்வர்ய சம்பன்னர், பரலோகத்தை விட்டு இந்த மண் உலகம் இறங்கி வந்தார். ஹalleluya. அவருடைய அடிச்சுவடுகள் எவ்வளவு ஆச்சரியம். அவர் கேட்கிற கேள்விக்கு ஆமா உமா விசுவாசிக்கிறேன்டா, சரி, உடனே கையை உயர்த்தி விடுவார். ஹalleluya. சில நேரங்களில் மெதுவா பக்கத்தில் போய் கேட்பார், என்ன விசுவாசிக்கிறாயா? போதகரே உம்மை விசுவாசிக்கிறேன். உடனடியாக உன்னுடைய விருப்பத்தின்படியே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசிக்கிறாயா? சொல்லுங்க, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அன்பாக கேட்கிறார். உங்க பக்கத்துல வந்து யாவேயாம் தேவன் அன்பாக கேட்கிறார். ராஜ்யம் இருக்கிறது நம்புகிறாயா? ஆளுகை இருக்கிறது நம்புகிறாயா? என்னால் அற்புதம் செய்ய முடியும் நம்புகிறாயா? பிசாசை கலைக்க முடியும் நம்புகிறாயா? நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் நம்புறீங்களா? ஹalleluya. அப்படியானால் உங்க விருப்பத்தின்படியே, உங்க நம்பிக்கையின்படியே ஆக கடவுது. ஹalleluya. சில இடத்துக்கு ஆண்டவர் போற நேரத்தில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் சில கிராமங்களுக்கு போகிறார். அவர்கள் அவிசுவாசப்படுகிறார்கள். இவர் யார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவர் சகோதரங்கள் எல்லாம் எங்கட ஊர்ல தானே வாழ்றாங்க. அப்படியா? நான் வாரன் போயிட்டு நான் எப்படி விசேஷமானவர் என்பதை நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. எனக்குள்ள எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும். அங்கே அவர் அற்புதங்களை என்ன செய்யவில்லை, செய்யல. ஏனென்றால் அவரை அங்கே மகிமைப்படுத்தவில்லை. ஆம், ஒரு வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொன்னவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவார். ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 பாருங்க. இந்த இரட்சகர் ஒரு பெண்ணின் வித்தாக இருக்க வேண்டும். அங்க வந்துடும், வாசிப்போமா? ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஹalleluya. இன்னொரு அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நிறைய வெளிப்பாடு இருக்குது இந்த வார்த்தையில. அந்த வார்த்தையை வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அவள் உன்
தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஹalleluya. இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஹalleluya. பெண்ணைத்தானே முதல்ல ஏமாற்றியது. பொல்லாத பேய் யாரை ஏமாற்றியது? பெண்ணை. உனக்கு சொந்தமாக்கிட்டியா? அதுல நீ ஏமாற போகிறாய். உன்னோடு யுத்தம் பண்ணுகிற, உன்னை அழிக்கிற வல்லமை கொண்ட ஒருவர் வருவார். அவர்தான் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு. நீ நினைச்சா இப்படி மனிதனை ஏமாத்தியாச்சு நான் கண்டினியூ பண்ணலாம் இல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீ தொடர முடியாது. முற்றுப்புள்ளியை வைக்க இயேசு வந்திருக்கிறார். பிசாசு அப்படித்தான் நினைச்சான். என்ன நினைச்சான்? தொடர்ந்து போகலாம். ரைட், ஒரு மாதிரி வந்தாச்சு, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பொய்யாக்கி, உண்மையை பொய்யாக்கி, மனிதனை ஏமாற்றி ஒரு மாதிரியா நம்பிட்டாங்கப்பா. இனி நம்மட வாழ்க்கை தான். வந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்ப பாருங்க, இந்த சட்டபூர்வமான அதிகாரத்தை, ஏதேன் தோட்டத்திலே சட்டபூர்வமான அதிகாரத்தை மனிதர்கள் மூலமாக, அவர்களுடைய வார்த்தை மூலமாகவே அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் அதை உடைக்க அதே ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிவு செய்து, அதே பெண்ணில வேற பெண் தான், ஆனா பெண்கள் எல்லாம் எல்லாரும் பெண்கள் தானே, தெரிவு செய்து யாவேயாம் தேவன் இயேசு என்கிற பெயரிலே இந்த மண் உலகம் வந்தார். ஹalleluya. உங்க வாழ்க்கையிலே பிசாசு சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். உன்னை அழிப்பேன், உன்னை வெட்டுவேன், உன்னை குத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். ஹalleluya. உனக்கும் பேய்க்கும், பேய் பிசாசுக்கும், என் மகனுக்கும் பகை உண்டாக்குவேன். என் மகளுக்கும், பொல்லாத ஆவியே, உனக்கும் பகை உண்டாக்குவேன். ஹalleluya. வந்தார் கிங். சொல்லுங்க, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் நாமத்தை எவ்வளவும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னன், இயேசு மகாராஜன். ஐயோ துக்கத்தோடு இருந்தாங்க. ஐயோ நாங்க பிளவு விட்டுட்டோம், நாங்க பாவம் செஞ்சிட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியல, அவர் விலக்கி வச்சத. இனி அது போகட்டும், விடு 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 விடு. நடந்தது நடந்து, சொல்லுங்க, கையை வைத்துங்க, நடந்ததெல்லாம் அது கடந்த காலம், இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். சொல்லுங்க, அதெல்லாம் இறந்த காலம், முடிஞ்சது முடிஞ்சது. அதை நினைச்சு கொண்டிருக்காதீங்க. புதியவர் வந்திருக்கிறார், புதுப்பிக்க போகிறார். புதிய காரியங்களை அவர் இப்பொழுதே செயல்படுத்துகிறார், தொடங்குகிறார், அதை முடிக்கவும் போகிறார் உங்க வாழ்க்கையில. ஹalleluya, ஹalleluya. நடந்ததை நினைச்சு கொண்டே நாங்க தூக்கப்பட்டு வீட்டுக்கு போய், ஐயோ 5 வருஷத்துக்கு முதல் இப்படி நடந்திருக்க லாட்டி, 10 வருஷத்துக்கு முதல் இப்படி நடந்திருக்க, அதே நினைச்சு கொண்டிருந்தோம்டா நாங்க முன்னோக்கி போக முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியாது, ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. முடிஞ்சது. ஓகே, நான் சொன்னேன் பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சாப்பிட்டீங்க, சரி சரி. நடந்ததை குறித்து ஏன் ஜோதிச்சு கொண்டிருக்கிறீங்க? விடுங்க. இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே. கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படாதே. நடந்தது நடந்து முடிஞ்சு, கவலைப்படாதே. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. மரியாளை கண்ணோக்கி பார்த்து, இந்த மண் உலகை கண்ணோக்கி பார்த்து, ஒரே மனுஷியை மரியாளை தெரிந்தெடுத்த கர்த்தர் என்றால் உங்க வாழ்க்கையில அவர் ராஜாதி ராஜாவாய் அற்புதராயிருந்து அற்புதங்களை பிறக்க செய்வார். ஹalleluya. அற்புதங்களை பிறக்க செய்வார், அதிசயங்களை காண செய்வார். இதற்கு ஒப்பனான ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7:14 கர்த்தருடைய வார்த்தை. ஜீசஸ். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹalleluya. இன்னொரு வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். சொல்லுங்க, இன்றைக்கு இந்த ஆராதனையில
உங்க கடன் பிரச்சனை தீர போகுது, ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்துல அடிச்சு கொண்டு நிற்கிற கடும் புயல் பெருமழை அகன்று போகுது. கர்த்தர் அங்க அதை அகற்றி போட இங்க இந்த சபையில இந்த ராஜ்யத்தின் மண்டபத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் யாவே, நான் யாவே. நம்புறீங்களா? அவர் கர்த்தர், வார்த்தையை நிரூபிக்கிற ஆண்டவர். உங்களுக்காக வார்த்தையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய நாள்ல பெரிய மழை. இங்க என்ன மழை? அபிஷேக மழை. புதிய புதிய ஆக்கள் இந்த குடியிருப்பதிலெல்லாம் வந்திருந்தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவரை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து வாசிங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தேவன் நம்மோடு என்ற அர்த்தம் இம்மானுவேல் என்றால். முதலாவது, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று கீழ்ப்படிதல். சொல்லுங்க, கீழ்ப்படிதல். மரியாள் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு காரியம், அவள் தன்னை தாழ்த்தினாள். சொல்லுங்க, தாழ்த்தினாள். யாருக்கு தாழ்த்தினாள்? நான் ஆண்டவருடைய அடிமை. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய, நான் தேவனுடைய, நான் யாவேயின் அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே. இப்படி சொல்றீங்களா நீங்க? ஆச்சரியம். சர்வத்தையும் படைச்ச ஆண்டவர். இன்றைக்கு நாங்க இயேசுவே ஏசப்பான்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர் ஆண்டவராகிய தேவன் மரியாள் வயிற்றுக்குள்ள, அதுவும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கையில். அற்புதம், அற்புதம். சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. என்னவாம்? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ப்ரொபோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பேசி வச்சிருக்கிறாங்க திருமணத்திற்காக. அப்ப சாத்தியமே இல்லை. இப்பதான் பேசி வச்சிருக்குது. எப்படி ஒரு குழந்தை? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் இங்க ஒரு ஆசீர்வாதம் தரப்போறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் சொல்லுங்களேன், கர்ப்பவதி. ஆண்டவர் வச்சார், ஆண்டவர் வைத்தார் அந்த கர்ப்பத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்ல போறாங்க, யோசேப்புக்கு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க. சாத்தியமே இல்லை, முடியாது. முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. நல்ல கரங்களை தட்டி, முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். ஆவண்டு கேட்கிறாங்க, இது அப்படி? யோசேப்பு நீதிமானா இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். இப்ப அவளை காக்க கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் கொடுத்தால் அதற்குரிய பாதுகாப்பையும் கொடுப்பார். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்தால், குமாரன் உங்களை ஆசீர்வதித்தால், மெய்யான ஆசீர்வாதம், மெய்யான விடுதலை, சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழத்தக்கதாக கர்த்தர் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப தலையை சொரிஞ்சு ஒண்ணுக்கிறார். யாரு? அன்பா நேசிச்ச மரியாளுக்கு பேசி இருக்குதல்ல, ஐயோ இந்த குடும்பம் பிரிய போகுதே. தலையை சொரிஞ்சு ஒண்ணு. நியாயப்பிரமாண சட்டத்தின்படி திருமணமாக முன் ஒரு குழந்தை பெறுவது என்பது அது சட்டவிரோதமான காரியம், அது பாவமான காரியம். அப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமே. மெதுவாக அவன் நீதிமானா இருந்தபடியினால் யோசேப்பு மரியாளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். உடனடியாக தூதன் அங்கே தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அவளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவள் வயிற்றிலே உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இயேசு என்று பெயரிடுங்க. அவர் உலகத்தின் இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்தான் வெறுத்தாலும், யார்தான் தள்ளினாலும், யார்தான் தூசித்தாலும் கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். கடைசியில் அந்த குடும்பம் பிரிஞ்சதா? பிரிஞ்சதா? சொல்லுங்களேன், பிரிஞ்சு போயிட்டா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய குறிக்கோள் உங்க வாழ்க்கையில இருந்தால் யாரும் உங்களை அசைக்க முடியாது. எந்த நியாயக்கேட்டின் மகனோ, எந்த பொல்லாத ஆவிகளோ, எந்த பிசாசுகளோ உங்களை பிரிக்கவும் முடியாது. தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிள்ளைகளை பிரித்தெடுக்கவும் முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல்
ஜீவன்ல கூட என்ன செய்ய முடியாது, கைபோட முடியாது. பொல்லாத ஆவியை, மரணத்தின் ஆவி. நான் தான் பெரிய ஆள் என்னோண்ட மாதிரி தெரிகிறேன் இன்றைக்கு. யாரு? முடியாது இயேசுவின் நாமத்துல, முடியாது இயேசுவின் நாமத்துல. எங்க பிள்ளைகள்ல எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வெகுமதிகள், எங்க சொத்துக்கள்ல நீ கையாள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பொல்லாத ஆவி. இன்றைக்கு அப்படித்தான் அலையுது பிசாசு. யாரை கெடுக்கலாம், யாரை குத்தலாம், யாரை பிரிக்கலாம் என்று. நான் தேவனுடைய அடிமை, நான் யாவேக்கு அடிமை, நான் இயேசுவின் அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கட. அந்த குடும்பம் பிரிஞ்சு போகல, சிதஞ்சி போகல. சில பேர் சொன்னாங்க, வந்து வேதம் படித்தவர்கள், நியாயபரமான கட்டளை சட்டம் தெரிந்தவர்கள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஓ யோசேப்பு இது எப்படி அப்படி. யார் வெறுக்கணும் என்று, யார் தள்ளி விடணும் என்று நினைச்சாவோ அதே நபர் அந்த குழந்தை மனைவியையும் காப்பாற்ற தேவன் காவலர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து வாராங்களோ அவங்கெல்லாம் ஒண்ட மாட்டேன் நம்புங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. யாரெல்லாம் அவங்களை எதிர்க்கிறாங்களோ மனுஷர்கள், அவர்களெல்லாம் எங்களுக்கு ஏதோ நன்மையை செய்ய போறாங்க. ஆமென். எங்களுக்கு ஏதோ உதவி செய்ய போறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை அவங்க செய்ய போறாங்க. நான் நம்புகிறேன். யாரெல்லாம் அவங்களை தூசிக்கிறாங்களோ நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீங்க. உங்க பிள்ளைகளை தூசிக்கிறாங்களா, உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இதான் தேவை. கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரே வாக்குத்தத்தம், நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அவள் கீழ்ப்படிந்தால், நியாய பிரமாண கட்டளை சட்டத்திற்கு உட்பட்டிருந்தால், சத்திய வசனத்தை நேசித்தாள், தேவனுடைய வார்த்தையை நேசித்தாள், பரஞ்சோதி இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர் அங்கே அவருடைய கற்பத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அங்கே வந்தார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் கீழ்ப்படிந்தால், கீழ்ப்படிவது என்பது ஆண்டவரை நேசிப்பது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவது என்பது ஆண்டவரை நேசிப்பது. கீழ்ப்படிவது என்பது அவரோடு வாழ்வது. கீழ்ப்படிவது என்பது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதற்குள்ளாக சுழியோடி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிற நேரத்தில், இப்ப அப்படி அண்ணாந்து பாருங்க, மேல வானத்தின் மேல இருந்து பூமியின் கீழே எங்க வீடு இருக்கிற அந்த கிராமத்துல, எங்க வளவு மேல, எங்க வீட்டுக்கு மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிற்று. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. இப்ப சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது. நான் உம்முடைய அடிமை. நீங்க பேசுற நேரத்துல நான் எதிர்த்து நிக்கல. சொல்லுங்க, நீங்க பேசுற நேரத்துல நான் எதிர்க்கல்ல. ஊழியக்காரனை கொண்டு பேசுறீங்க, இன்னுமாக நண்பர்களை கொண்டு புத்தி சொல்றீங்க, நான் எதிர்க்கல்ல. நான் உம்முடைய அடிமை. பாருங்க, நியாயப்பிரமாண கட்டளை சட்டம் இருக்கிற காலத்துல ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவள் கர்ப்பவதி ஆகினால் விபச்சாரம், கொடிய ஒரு அழிவு அவளுக்கு உண்டு. மரண தண்டனை, கல்லறிவது, அதையும் அவள் பார்க்கல. என்னை அழித்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் நிமித்தம், அவர் நிமித்தம் என்ன பாடு வந்தாலும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவளாய் பாத்திரவானா இருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவள் எல்லாவற்றையும் பப்ளிக் பண்ணல. சில காரியங்களை அவள் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தாளாம், வைத்து கொண்டாள். பப்ளிக் பண்ணா இதெல்லாம் பிழைச்சு போகும். இருதயத்தில் வச்சுக்கொண்டு யோசனை பண்ணி கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. நேரம் வந்தது, காலம் வந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டியதை இடிக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வேளை வந்தது. மரியாள் வாழ்க்கையில கர்த்தருடைய வேளை வந்தது. இயேசு என்கிறதான அந்த குழந்தை அவருடைய வயிற்றிலே வந்தார், கற்பத்திலே அவர் பிறந்தார். சுமார் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் எந்த இடத்திலையும் பாவம் செய்தார் என்று இல்லை, ஜெயம் எடுத்தார்.
மரணபடி பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமை தாழ்த்தினார். ஓ எஸ், வெற்றியை எங்களுக்கு கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே மேலான நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமம். அப்ப சாதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு பாவியாகிய பாவத்தோடு இருக்கிறதான ஒரு நபருக்குள்ளே ஆண்டவர் வந்து காரியங்களை நடப்பிக்க முடியாது. யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றி எரிய விடலாம். மலையின் மேல் உள்ள பட்டணமாய் அவர்களை ஆசீர்வதிக்கலாம், உயர்த்தலாம், வெளிச்சங்களாய் உயர்த்தலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ எஸ், ஒரு நிமிடம் கொடுக்கிறேன், ஜெபிங்க. நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க, இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க. இந்த செய்தி எனக்குரியது, இது ஆசீர்வாதத்தின் செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க எந்த மனுஷனையும் பார்க்கறது இல்ல. எங்களை சுரண்டுவாங்க, அங்கால பாருங்க, இங்கால சுரண்டுவாங்க, வலப்பக்கம் இடது பக்கம் சுரண்டுவாங்க, இங்க பாருங்க, முன்பக்கம் சுரண்டுவாங்க, அங்க பாருங்க, காற்று இரண்டு பக்கம் அடிக்கும். ஓ, எங்களை திசை மாற்ற பார்க்கும், அங்க பாருங்க இங்க பாருங்க என்று எங்களை திசை மாற்றி எங்களை அலைய விட சில சத்துருக்கள் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வழி நேர்வழி. ஹல்லேலூயா. எங்களுடைய வழி ராஜ்யத்தின் வழி, எங்களுடைய வழி நேர்வழி. நாங்கள் அக்கம் பக்கம் பார்க்க மாட்டோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இத்தனை மணி நேரம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஓ, எத்தனை பேரால் நம்ப முடியுது, எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆமா, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார். ஐஸ்வர்ய சம்பன்னரே அங்க மரியாள் வாழ்க்கையில உதித்தார் என்றாள், அவள் கற்பத்தில் உதித்தார் என்றாள். ஓ, என் தேவன், என் சர்வ வல்லமுள்ள தேவன், என் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும், ஆச்சரியங்களை செய்ய முடியும், ஓ அதிசயங்களை செய்ய முடியும். யாரெல்லாம் அவரை நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். மரியாளை போல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறுவதாக. உம்முடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறுவதாக. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறுவதாக. உம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாக. வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வெறும் வாரதும் போறதும் அல்ல ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிறவளாய், வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதை கடைபிடித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிறவளாய், வாழ்கிறவனாய் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையில் தருகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க விசேஷமாய் கரங்களை உயர்த்துங்க. ஒப்பு கொடுத்து நிற்கிற பிள்ளைகளை தருகிறேன். இவர்கள் எதை கேட்கிறார்களோ, எதை வாஞ்சிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கொடுங்கப்பா. ஆண்டவரை கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு கூறப்பட்ட வார்த்தைக்கு தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைக்கு நீர் சாதாரணமான ஒரு மனுஷி ஆண்டவர், ஆண்டவர் அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியாது, ஆனால் சாதாரணமான ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷி ஆண்டவரே மரியாள். ஆனால் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், சமுத்திரத்துக்கு சொந்தக்காரர். நீங்க வந்திருக்கிறீங்க என்றால் பெரும் பாக்கியம் அல்லவா, பெரும் பாக்கியம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வேளையில ஆம் என்று விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஓ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றீங்களோ, மரியாள் வாழ்க்கையில குழந்தையாக வந்தார், உங்க வாழ்க்கையில அற்புதராக அவர் வரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி அற்புதராக உங்க வீட்டுக்குள்ள, அற்புதராக உங்க வாழ்க்கையில, அதிசயமானவராக, அற்புதமானவராக உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்தில் அவர் பிறக்கிறார், உங்க இருதயத்தில் பிறக்கிறார், உங்க வாழ்க்கையில பிறக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஐயோ, தூரமா இருக்கிறதே, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு தூரமா இருக்கிறது. நான் எங்கவோ நிற்கிறேன், நான் ஆதியில இப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு மேலே கெப் வந்திருக்கிறது. இல்லை, ஒரு வார்த்தை தான் பிள்ளைகள், ஒரு வார்த்தை தான் அவரோடு உங்களை இணைக்கும். சொல்லுங்க, நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. உம்முடைய வார்த்தை தான் சத்தியம், உம்முடைய வார்த்தை தான் ஜீவன், உம்முடைய வார்த்தை தான் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிறக்கட்டும், பிறக்கட்டும், பிறக்கட்டும்.
ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை பிறக்க செய்கிறார், சந்தோஷத்தை பிறக்க செய்கிறார், நிம்மதியை பிறக்க செய்கிறார், அதிசயமான காரியங்களை பிறக்க செய்கிறார், கட்டுக்களை அவிழ்க்கிறார். ஓ, பிறக்க செய்கிறார். ஜீவன் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென்.